தோற்ற பின்பும் உங்கள் மனதிற்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. என்னுடைய தவ வலிமை தாக்குதலை தாங்கள் சமாளிக்கப் போகிறீர்களா? சுக்ராச்சாரியார் மீது வைத்திருக்கும் என் தாய்ப்பாசம் உண்மை என்றால், என் அன்பு உண்மை என்றால், ஒரு தாயானவள் தன் தாய்மைக்கு சவால் விடுகிறாள். லக்ஷ்மி நாராயணனின் இந்த வளையம் இங்கு வருவதற்கு முன் அழிந்து விட வேண்டும். என் தாய் அற்புதமானவள். அவர்களின் தாய்மை போற்றத்தக்கது. நாராயணர் மட்டுமல்ல, லட்சுமி நாராயணரின் வளையத்தையும் அறுத்தெறிந்து விட்டார்கள். அவர்களை தோற்கடித்து விட்டார்கள். ஆசிரமத்தை விட்டு வெளியேறி திரும்பி வருவதை தவிர அவர்களிடம் வேறு வழி இல்லை. இப்பொழுது உங்களிடம் வேறு எந்த வழியும் இல்லை நாராயணரே. உங்களது தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். திரும்பிச் சென்று விடுங்கள். தர்மத்தையும் சமநிலையையும் விட்டுவிட்டு திரும்பிச் சென்று விடுவேன் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். இன்றல்ல என்றுமே அந்த குணம் எங்களிடம் கிடையாது. இருந்தும் இந்த சமயத்தில் தர்மத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் விஷயத்தில் அதர்மத்தையே நீங்கள் நாடியிருக்கிறீர்கள். மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு புரிய வைத்துள்ளோம். பாவங்களை காப்பதற்காக நீங்கள் உங்கள் புண்ணிய தவபலத்தை தர்மத்திற்கு எதிராக பயன்படுத்தியுள்ளீர்கள். தங்களுடைய தாய்மையின் பலத்தை பயன்படுத்தி அதர்மத்திற்கு துணை புரிந்துள்ளீர்கள் காவிய மாதா. நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்றால் லக்ஷ்மி நாராயணர் என் முன்னால் எதற்காக நிற்கிறார்? உங்கள் சுதர்சன சக்கரத்தை எடுங்கள். உங்கள் தர்மத்தின் பாதையிலிருந்து என்னை நீக்கிவிடுங்கள். என் தாய்மை என்ன சொல்கிறதோ அதை தான் நான் செய்திருக்கிறேன். இந்த உலகம் வேண்டுமென்றால் அதர்மம் என்று சொல்லட்டும், அநியாயம் என்றும் சொல்லட்டும். எது உஜிதம் என்று தோன்றுகிறதோ அதையே தாங்கள் செய்யுங்கள். உங்கள் சுதர்சன சக்கரத்தை எடுங்கள். இதுதான் சரி என்றால் பாவத்தை அழிப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்திற்காக நடக்கும் இந்த யாகத்தில் தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ள தயாராக இருங்கள். தர்மத்தின் பெயரில் யாகத்தில் ஒரு பெண்ணை தியாகம் செய்ய போகிறீர்களா? ஒரு ரிஷியின் மனைவியை துன்புறுத்துவீர்களா? தாங்கள் பதிவிரதை ஸ்திரீயாவீர்கள், ஓர் சிறந்த தாயாவீர்கள். அதுபோல நானும் தங்களை மிகவும் மதிக்கிறேன். ஆனால் இன்று நீங்கள் அதர்மத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். துஷ்டர்களுக்கு அடைக்கலம் தருகிறீர்கள். தங்களுடைய தேர்வு என்னை தூண்டிவிட்டது. அதனால் சமநிலைக்காக சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தியே தீரும். இருந்தாலும் இறுதி வாய்ப்பு அனைவருக்கும் தரப்பட வேண்டும். ஆதலால் தங்களுக்கும் ஒரு வாய்ப்பளிக்கின்றேன். என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் காவிய மாதா. தேவர்களை குணப்படுத்திவிட்டு அவர்களுக்கு முக்தி அளியுங்கள். அதோடு அசுரர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை விட்டுவிடுங்கள். அவர்களை அனுப்புங்கள். தர்மத்தை கடைபிடியுங்கள் காவிய மாதா. இல்லையெனில் தர்மத்தை காக்க சுதர்சன சக்கரம் தயாராக உள்ளது. என்ன ஆயிற்று குருதேவா? உங்கள் முகத்தில் கவலை தெரிகிறதே. நீங்கள் தானே கூறினீர்கள், காவிய தாயின் தவ வலிமைக்கு முன்னால் லக்ஷ்மி நாராயணனின் பாசம் நிலைக்காது என்றீர்களே. ஆம்,
அவர்களது தவ வலிமைக்கு முன்னால் லட்சுமி நாராயணரின் வளையம் தோற்று போனது. அதே போன்று அவரது சுதர்சன சக்கரமும் தோற்றுத்தான் போகும். கவலைப்பட வேண்டாம் மகனே. நான் இருக்கும் வரையில் உங்களுக்கு யாரும் தீங்கிழைக்க இயலாது. நீங்கள் கவலையின்றி உள்ளே செல்லுங்கள். எச்சரிக்கை காவிய மாதா! எந்த தவபலம் பத்தினி தர்மம் மற்றும் தாய்ப்பாசத்திற்கு கௌரவம் அளிக்கின்றதோ அவை அனைத்தும் அதர்மத்தை காக்கும் போதே முழுவதுமாக அழிந்து விடுகிறது. இப்போது அவற்றாலும் தங்களை பாதுகாக்க முடியாது. அதர்மத்திற்கு துணையாக நிற்காதீர்கள் காவிய மாதா. அங்கேயே நில்லுங்கள். நாராயணரின் சுதர்சன சக்கரத்தால் எதுவும் செய்ய இயலாது. எச்சரிக்கை காவிய மாதா! சுவாமி! காவ்யா, மகனே! தாயே! காவ்யா! தங்களுக்கு எச்சரிக்கை அளித்தேன், தங்களை தடுத்தேன். நான் உங்களை தாக்க எண்ணவில்லை காவிய மாதா. ஆனால் தங்கள் பாவத்திலிருந்து, செய்யவிருக்கும் தவறிலிருந்து முக்தி அளிக்க வேண்டியிருந்தது. இதுவே தர்மத்தின் நியதியாகும். காவிய தாயாக இருந்து அதர்மத்திற்கு கை கோத்தீர்கள். இன்று நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்கள் தாயே. உங்களை போற்றுகிறேன். காவிய தாயின் மகா தவ வலிமையானது நிலைத்திருக்கும், என்றும் அமரத்துவம் பட்டிருக்கும். தேவகணங்களே, அசுரர்களை விடக்கூடாது. இவர்களை சிறைபிடித்து விட வேண்டும். எங்களை மன்னித்து விடுங்கள் காவிய மாதா. நாம் சென்றாக வேண்டும் தேவி. நாம் சென்று அசுரர்களை தண்டித்தாக வேண்டும். அதோடு இவர்கள் மகன் சுக்கிராச்சாரியாரையும் விடுவிக்க வேண்டும். இவர்களின் அந்திம கிரியை நடக்க வேண்டும். மகனை தடுப்பது அதர்மமாகும். தாயே, என்னுடைய தாய்! யாருக்கு இந்த தைரியம் வந்தது? நான் கேள்வி கேட்டேன். யாருக்கு இந்த தைரியம் வந்தது? பிருகுவின் மனைவியின் தலையை வெட்டக்கூடிய அளவுக்கு இங்கு யாருக்கு தைரியம் வந்துவிட்டது? அவர் ஒருவர்தான். அவர் சமநிலை என்று பேசிக்கொண்டு நியாயத்தை காப்பதாக கூறி அநீதி செய்கிறார். நாராயணரே! அதோடு இதற்கு சாட்சியாக இருந்தவர்கள் தேவி லட்சுமி மட்டுமல்ல,
அனைத்து தேவகணங்களும் ஆவார்கள். நாராயணா! நான் கூறினேனே பலி, கர்மத்திடமிருந்தும் காலத்திடமிருந்தும் யாரும் தப்ப இயலாது. இப்போது இங்கு எந்த ஆசிரமமும் இல்லை, இங்கு எந்த சந்நியாசியும் இல்லை. இப்போது உன் அழிவிலிருந்து உன்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? நாராயணரே, மகாதேவா, மகாதேவா, தாங்கள் எங்கு? ஆம் நாராயணரே, நான் இங்கு தர்மத்தின் மார்க்கத்திற்கு தடை செய்வதற்காக வரவில்லை. நானோ அதர்மத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தருமாறு கேட்க வந்திருக்கிறேன். இன்று அனைத்து அசுரகணங்களும் ஒரு நல்ல தபஸ்வினி காவிய தாயின் அழிவை பார்த்து விட்டார்கள். உங்கள் சுதர்சன சக்கரத்தை அறிந்து கொண்டார்கள். அதனால் தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க இவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை காவியத்தாய் அதர்மத்தை தேர்ந்தெடுத்ததின் விளைவு இவர்கள் மனதை மாற்றியிருக்கலாம். நாராயணரே, அனைத்து அசுரகுலங்களும் அழிந்து விட்டாலும் சமநிலை நிச்சயம் பாதிக்கப்பட்டுவிடும். அசுரர்களுக்கான தண்டனை, அதோடு எந்த பயிற்சியை கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். தற்போதைக்கு இவர்களை மன்னித்து விடுங்கள். தங்கள் உத்தரவை என்னால் எப்படி தடுக்க இயலும் மகாதேவா? ஆனால் இந்த அசுரர்கள் மீண்டும் அதையேதான் செய்வார்கள். அதர்மத்தின் பாதையில் சென்று அனைத்தையும் அழித்து விடுவார்கள் மகாதேவா. சொர்க்கலோகத்தை அடைவதற்கு மீண்டும் முயற்சி செய்வார்கள். மீண்டும் அதர்ம பாதையில் இவர்கள் சென்றால் தண்டனை நிச்சயம் அனுபவிப்பார்கள். ஆனால் அதுவரையில் இவர்கள் அனைவரும் யோசிக்கட்டும். இவர்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள். இதற்கு பிரகு ரிஷிக்கு நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும். நீ என்ன நினைத்தாய்? என் மனைவிக்கு யாரும் கிடையாதா? இவரது கௌரவத்தையும் இவரது தவத்தையும் காக்க இதோ இந்த பிரகு இருக்கிறான். நான் உன்னுடைய சக்திகளுக்கு சவால் விடுகிறேன். இதற்கு நான் ஒன்று தெரிவிக்கிறேன். பக்தியிலும் அன்பிலும் தவ பலத்திலும் எவ்வளவு சக்தி உண்டு என்று காட்டுகிறேன். நான் எனது மனைவியை அமிர்த சஞ்சீவினி வித்யாவின் மூலமாக உயிர் பெறச் செய்வேன். அதோடு உன்னை தண்டிக்கவும் செய்வேன். என் தண்டனையை அனுபவிக்க தயாராக இரு நாராயணா, தயாராக இரு நாராயணா, தயாராக இரு நாராயணா. ரிஷி பிரிகு இப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டாரே நாராயணரே, இப்போது என்ன ஆகும்? வேறென்ன, விதியின்படியே அனைத்தும் நடக்கும். அனைத்துமே நியதியின் கையில் உள்ளது. அதனால் உலக நலனிற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அதற்காக நாம் நம்மை கல்லாக்கிக் கொள்ள வேண்டும். மனதை நோகடித்துக் கொள்ள வேண்டும். மனதை நோகடித்துக் கொள்ள வேண்டுமா? தங்களது சொல்லின் நோக்கம் என்ன நாராயணரே? மனதை கல்லாக்கிக் கொண்டே காவிய மாதாவை நான் வதம் செய்ய நேரிட்டது. என் கடமையை செய்ய நேரிட்டது. இப்போது ரிஷி பிரிகு அவருடைய தவபலத்தால் அவரை மீண்டும் உயிர் பெறச் செய்தால் என்னுடைய மனபாரமும் நிச்சயம் குறைந்துவிடும்.
இந்த கெட்ட சமயத்தில் இதைவிட நல்ல சுகம் வேறு எதுவும் இருக்க முடியாது தேவி. ஆனால் நாராயணரே, நான் ரிஷி பிருகு, பிரம்மரின் மானசீக மகன், தன் அமிர்த சஞ்சீவினி வித்யாவை வரக்கூடி வேண்டுகிறேன். என்னுடைய சஞ்சீவினி வித்யாவிற்கு நான் கட்டளையிடுகிறேன். இதோ இந்த கணமே என் மனைவிக்கு உயிரை திருப்பி தர வேண்டும். அதோடு நான் கட்டளையிடுகிறேன், இப்பொழுதே என் மனைவியின் உயிரானது மீண்டும் வர வேண்டும். தாயே, நீங்கள் உயிர் பெற்று வந்து விட்டீர்கள். தந்தையின் தவபலன் வெற்றி பெற்று விட்டது தாயே. அமிர்த சஞ்சீவினி மூலம் மீண்டும் எனக்கு உயிர் தானம் தந்ததற்கு என் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. நீங்கள் எனக்கு மட்டுமல்ல, என் நம்பிக்கைக்கும் உயிர்தானம் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு ஸ்ரீயின் பதிவர்தை தர்மம் இந்த உலகத்தில் அதீத சக்திசாலியான ஒன்றாகும். நாராயணனின் சுதர்சன சக்கரத்தை விட அதிக சக்தியானது. இந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவிக்கிறது. என்றும் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால் என் விருப்பப்படி எனக்கு அளியுங்கள். விருப்பப்படியா? உன் விருப்பம்தான் என்ன? பழி வாங்குதல். நீங்கள் எனக்கு உயிர் தானம் செய்து விட்டீர்கள். இருந்தும் இப்போது நான் பழி வாங்கியே ஆக வேண்டும். நான் நாராயணரை பழி வாங்க வேண்டும். அதற்கான ஆசீர்வாதத்தை அழியுங்கள். என்னுடைய தவ வலிமையை அவமதித்தார். ஒரு தாயின் தாய் பாசத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார். ஒரு ஸ்ரீயின் பத்திய விருதையை சந்தேகப்பட்டு விட்டார். இந்த அவமானத்திற்கு, இந்த ஏளனத்திற்கு பழி வாங்க வேண்டும். அதற்கு ஆசீர்வாதம் அழியுங்கள் சுவாமி. தாயே, ஆசீர்வாதம் வீண் போக கூடாது. உங்களுக்கு உயிர்தானம் கொடுப்பதற்கு முன்பே தந்தையார் பிருகு நாராயணரின் இந்த செயலுக்கு பழி வாங்குவேன் என்று சபதம் எடுத்து விட்டார். நானும் இதையே விரும்புகிறேன். நான் என் சபதத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் உங்கள் கண்களால் பாருங்கள். நாராயணனை தண்டிக்கும் பொழுது நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள். தன் சக்தியின் மீது நாராயணர் கர்வம் கொண்டுள்ளார். அந்த சக்தியின் வலிமையால் அவர் என் தலையை வெட்டி சாய்த்தார். இப்பொழுது நான் என் பத்திய விருதை சக்தியை கொண்டு என்னுடைய சுவாமியான ஸ்ரீ மகா தபஸ்ரீ பிருகுவின் சக்திக்கு புது ஆற்றலை கொடுக்க போகிறேன்.
செல்லுங்கள் சுவாமி, உங்கள் வாக்கை நிறைவேற்றுங்கள். எனக்காக நாராயணரை பழி வாங்கிவிட்டு வாருங்கள். இன்று இப்பொழுது இந்த கணம் மனிதருக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை தீவிரமாக அவன் அடைய பார்க்கிறான். அதை அடைய வேண்டும் என்னும் ஆசையில் அவன் சில நேரங்களில் காலப்போக்கை மறந்து விடுகிறான். விதைகளை விதைத்த பிறகு ஒரு விவசாயி விளைச்சலுக்காக காத்து கொண்டிருப்பான். அதே போலத்தான் நாமும் கர்மாவை செய்த பிறகு பலனை அனுபவிப்பதற்காக காத்திருக்க வேண்டும். ஆகையால் நாம் கவனமாக நமது கர்மாவை சரியாக செய்துவிட்டாலே போதுமானது. பலனை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. கர்மாவை செய்தாலே போதும். அப்போதுதான் வாழ்க்கையின் சுகத்தின் வைகுண்டத்தை காண்பீர்கள்.